ஆஃப்டர் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பேச்சுகள் அப்படியே வந்து ரோஹித் சர்மா மேலே வந்து என்னடா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் அங்கே பாரு அவனை தூக்கி அங்கே வைக்காம இங்கே வச்சிருக்கேன் எப்படி அவன் அப்போ எப்படி விக்கெட் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெயில் ஏன்டா மாற்றவே இல்லை பெயில் அப்போ விக்கெட் விழுவா மாற்றி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வாஸ்தவம் தான். கேப்டன்சி கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஃபீல்டிங் செட்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஓலி போப் வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பை வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாரு ஸ்பின்னை. அந்த இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் என்னதான் வந்து நம்ம ஒரு சைடில் வந்து ஓலிப்பு 196 அடிச்சா இன்னொரு சைடில் வந்து 190 லீடை வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாலுமே ஆப்போசிட் டீமும் அப்பப்போ வந்து கவுண்டர் அட்டாக் கொடுப்பாங்கல்ல. பட் எங்கே பிரச்சனையாச்சுன்னா அந்த ஃபோர்த் இன்னிங்ஸில் தான். ஸோ ஃபோர்த் இன்னிங்ஸில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சுக்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். திடீர்னு ஆச்சுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு லூஸ் ஷாட் ஆடி ஸோ இந்த மாதிரி ஜடேஜா ரன் அவுட் அந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இந்தியாவோட டாப்பர் மிடில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் இல்லை. ஸோ இப்போ தான் அந்த பிளேஸில் அவங்க சான்சஸை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கேமை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு இன்னும் அவங்க அவ்வளோவா அடாப்ட் ஆகலை. அவனை ஏன் தூக்கி உள்ள வச்சிருக்க அடாப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தான் யங்ஸ்டர்ஸுங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் செட் பண்ணி கொண்டு போகும். இந்தியன் டீம் பேட்டிங் கோச் விக்ரம் பத்ரும் அதான் சொன்னார். ஸோ அவங்களாம் வந்து யங் பிளேஸ் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக அந்த ஃபார்மேட் வந்து ஒரு ஹோம் கண்டிஷன் எப்படி ஆடணும், அவே டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடணும், ஸோ எந்த மாதிரி இருக்கும், தென் வந்து அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பெருசாக அந்த ஒரு ஐடியாஸ் இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு பொறுமையாக அவங்களுக்கு அந்த சான்சஸை கொடுக்கணும். ஓவராலாக வந்து அவங்களே வந்து ஒரு எண்டில் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மோசமான பிளேஸ்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் மேபி இன்னும் கொஞ்சம் டேஸ் போகும். ஜஸ்ட் 28 தான் தோத்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் 190 லீடுக்கு அப்புறம் தோத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹர்ட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. ஸோ அடுத்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வைசாக்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து இது கூட பரவாயில்ல போல, அது ரொம்ப மோசமான நிலைமையில் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு பயம் இருக்குது. ஏன் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அந்த ரன் அவுட்டில் பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ண போய் அவருக்கு இதாகிடுச்சு. வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம்னா ஆல்ரெடி வந்து மிடில் ஆர்டரில் ஒரு பிரச்சனை இருந்தது. யாரும் பெருசாக ரன்ஸே அடிக்கல. கேஎல் ராகுல் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பட் அவரும் கொஞ்சம் லாஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டார். பட் லைட்டாக லாஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவருமே கொஞ்சம் சொதப்பிட்டார். ஸோ அவர் மேபி அந்த ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருந்தானா கன்ஃபார்ம் இந்தியா ஜெயிச்சிருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா அவருக்கும் இன்ஜுரி. ஸோ அவருக்கு தைசியாரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இப்போதைக்கு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் ரீப்ளே அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை. யாரை உள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனாக ஸோ இந்தியன் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜத் பத்தியர் ஆல்ரெடி இருந்தார். அது கூட சஃப்ராஸ் கானை பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இது பண்ணியிருக்காங்க. சஃப்ராஸ் கான் ஆல்ரெடி வந்து விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர வேண்டியது. பட் ரஜத் பத்தியர் தான் இது பண்ணாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறனால ஸோ மறுபடியும் அவரே பேக் பண்ணியிருக்காரு. ஹோம் கண்டிஷனில் பயங்கரமான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 70+ ஆல் ஃபார்மேட்லையும். ஸோ அது டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 90 பிராட்மேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பிளேயிங் லெவல் வரதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நல்லா டீசென்ட் ஃபார்மில் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. டேரெக்டாக வந்து அந்த கேஎல் ராகுல் பிளேஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. விசாகப்பட்டினம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து டே 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜடேஜாவோட அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. சான்ஸே கிடையாது. இந்தியன் கண்டிஷனாகவே கன்ஃபார்மு. அது தாண்டி விசாகப்பட்டினம் அப்படிங்கிறனால கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குல்தீப் யாதவோ எனக்கு தெரிஞ்ச மேஜராக வாஷிங்டன் சுந்தர் ஆப்ஷனுக்கு போகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனால் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் வந்து ஃபார்வர்டில் இருப்பார். ஜடேஜாவோட பிளேஸு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் வந்து அந்த பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனாக இருந்தால் மேபி நல்லா இருக்கும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ வாஷிங்டன் தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடில் மேபி அக்ஷர் பட்டேலோட அந்த பேட்டிங் பொசிஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. டேரெக்டாக வந்து அந்த நம்பர் 4 இல்லை 5 அந்த பிளேஸ் மேபி பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லேயே போன மேட்ச்லேயே பார்த்தோம் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் அமைச்சிருந்தாங்க. ஸோ 7 விக்கெட்ஸ் விழுந்தோன்னே மறுபடியும் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் வந்து பேக் பண்ணி இவரை வந்து ஃபார்வர்ட் பண்ணி இவர் கொஞ்சம் முன்னாடி அமைச்சிருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ் தாண்டி ரீசெண்ட் டைமில் நல்லா பேட்டிங் காமிச்சிருக்கு. அதனால இவரோட அந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த இன்னொரு சைடில் விக்ரம் பத்ரு என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம் சுக்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓப்பனிங் ஷாட் சீல் ஆயிடுச்சு. ஸோ நல்லா தான் ஆடினாரு. ஸோ ஒரு இன்னிங்ஸ் வச்சு தான் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த லூஸ் ஷாட் ஆடுறதுக்கு முன்னாடி வரையும் நல்ல ஒரு கண்ட்ரோலில் தான் இருந்தார். இன்னொரு சைடில் சுக்மன் கில் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேபி வந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் லாஸ்ட் சான்ஸாக இவங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்லை வந்து ஆல்ரெடி வந்து ரஜத் பத்திதர் இருக்காரு. அந்த வந்து சஃப்ராஸ் கான் டொமஸ்டிக்கில் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது மேபி ரெண்டு பேருக்குமே அந்த பிளேயிங் லெவலில் ஆப்ஷனை கொடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை சுக்மன் கில் யாரோ ஒருத்தரை வெளியே தூக்கிட்டு கேஎல் ராகுலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தரை வச்சுட்டு கில்லர் ஐயரில் யாரோ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வந்து பத்திதருக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு தாட் இருக்குது. பட் பேட்டிங் கோச்சு இன்னும் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சான்சஸ் கன்ஃபார்மாக கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மேபி கில்லன் ஸ்ரேயஸ் ஐயர் பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டேரெக்டாக அவங்க கேஎல் ராகுலோட ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் தேடுறாங்க. ரஜத் பத்திதரா சஃப்ராஸ் கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஃப்ராஸ் கான் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா நம்பர் 5 மேபி
மேபி நம்பர் 3 இல்லை 4 அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனுக்கு பார்த்தோன்னா ரஜத் பத்தியில் ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவாக இருப்பார். பட் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு பேலன்ஸை வந்து அங்கே தான் வந்து கேஎல் ராகுல் அதான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து சஃப்ராஸ் கான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். கேஎல் ராகுல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரஜத் பத்திதரை பண்ணால் மேபி நம்பர் 5 அப்படிங்கிற பொசிஷனை தாண்டி 3யோ இல்லை 4லையோ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்பர் 5 பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரோலில் கொடுக்குற பொசிஷனு. ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து சஃப்ராஸ் கான் மேபி பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ மீதி பிளேசஸில் எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுக்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருந்தது. பட் விக்ரம் ரத்தூர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி ஓகே மறுபடியும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் கேஎஸ் பரத், அஸ்வின், அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்ம், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் லெவல். இதை வச்சு தான் போவாங்க. சேஞ்சஸ் பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். ஜட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாஷிங்டன் இல்லை குல்தீப்பாக வருவாங்க. வாஷிங்டன் வரதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம். பிகாஸ் வந்து ஏன்னா ஜடேஜா ஒரு ரோலுக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். தென் இன்னொரு சைடில் கேஎல் ராகுலோட பிளேஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேபி வந்து சஃப்ராஸ் கான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரஜத் பத்தியில் நம்பர் 5ல ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா சஃப்ராஸ் கான் ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஸோ சஃப்ராஸ் கான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தனால கன்ஃபார்மாக அந்த நம்பர் 5ல கன்ஃபார்மாக கேஎல் ராகுலுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் சஃப்ராஸ் கானை கொஞ்சம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே ப்ராக்டிஸ் செஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் விசாகப்பட்டினம் பிச்சை பற்றி பார்த்தோம்னா ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். பட் ஸ்பின்னர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாமினன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஷாட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா. மேபி அவன் பொருளை வச்சு அவனையா போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த பிச்சை பொறுத்தவரையும் டெஸ்ட் மேட்ச் விளாண்டதே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு டாஸ் விழுந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்த டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த மிடில் ஆர்டர் எந்த டீமுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா டே 3 டே 4 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் உள்ளே வரும்போது ஸ்பின்னர்ஸை கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மிடில் ஆர்டருக்கு கொஞ்சம் வந்து அந்த வெயிட்டேஜ் அதிகம் இந்த மேட்சை பொறுத்த வரையும். ஸோ எந்த டீம் வந்து அந்த கரெக்டான மிடில் ஆர்டர்ஸில் வந்து அந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஏன் நடந்த 2 மேட்ச்லையுமே ஃபஸ்ட் பேட்டிங் அடிச்ச டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறலாம் தாண்டி ஸோ அவங்க ஸ்கோர் பண்ணாமல் பண்ணதுக்கான காரணம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ். 2 மேட்சுமே இந்தியா தான் ஜெயிச்சிருந்தாங்க. தென் அஸ்வின் ஒரு மெயின் ரீசனாக இருந்தார். அதில் ஆடின 2 மேட்ச்சில் மொத்தம் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸை வந்து அவங்க கரெக்டாக ஆட முடியலன்னா கன்ஃபார்மாக வந்து ரன்ஸ் அடிக்க முடியாமல் போயிருக்கு. ஆடின 2 மேட்ச் தான். பட் இருந்தாலும் வந்து அதை வச்சு இந்த இன்னிங்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 478 வருது. 2வது இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 343. போக போக கம்மியாகுது. 4th இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 174 தான். 2 மேட்ச் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக இந்தியாவுமே 4th இன்னிங்ஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா ஆடின அந்த 2 மேட்ச்ல அஸ்வினியா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அதனால தான் வந்து 4th இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பின்னர்ஸை டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கோர் வந்து ஈஸியாக வந்து எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். மோஸ்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அதனால் வந்து சீமர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. போன பிச்சை விட இந்த பிச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சை விட ஹைதராபாத்தை விட பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து சீமர்ஸுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்லம் நான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வழக்கம் போல் 4 ஸ்பின்னர்ஸோட தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஜாக் லீச் வந்து மேபி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வரதுக்கான சான்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் கன்ஃபார்ம் ரெக்கவரி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போதைக்கு ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட நீ இன்ஜுரி வந்து இன்னும் அந்தளவுக்கு க்யூர் ஆகலை. ஸோ அதனால் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடுறது பெரிய டவுட்டு. இப்படி இந்த பக்கம் பிரெண்டன் மெக்லம் 4 ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னனால டேரெக்டாக அதே கேம் பிளானோட பார்த்தீங்கன்னா போவாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த பவுலிங் யூனிட்டில் இங்கிலாந்து சைட்லேருந்து சேஞ்சஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வந்து அதே பவுலிங் தான் போவாங்க. இன்னொரு சைடில் நம்ம ரோஹித் சர்மா வச்சு பார்த்தோம்னா இந்த பிச்சில் ஆடின 2 இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா போட்டு பொழந்திருக்காரு. மொத்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுரி 303 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவரோட சைட்லேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து என்னடா பிச்சு ஆல்ரெடி 2 அடிச்சு வச்சிருக்கேன் போய் ஹைலைட்ஸை பாடுறா அப்படின்னு அவரோட மெமரியிலேருந்து பார்த்தோம்னா இது ஒரு பயங்கரமான பிச்சு. அந்த மயங்க் அகர்வாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் டபுள் செஞ்சுரி வந்து இங்கே அடிச்சிருக்காரு. இன்னொரு சைடில் இந்தியன் டீமை பொறுத்து பார்த்தோம்னா ஸோ விசாகப்பட்டினம்ல லாஸ்ட்டாக நடந்ததே 2 மேட்ச் தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 203 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் ஷமி 5 விக்கெட், ஜடேஜா பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். ஸோ ஷமி 5 விக்கெட் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கேம் வந்து லாஸ்ட் எண்ட் வரையும் போச்சு. டேரெக்டாக அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் தான் வந்து கேமை முடிச்சு கொடுத்தாங்க. ட்ரா ஆக வேண்டிய மேட்ச். அதனால பெட்டர் சீம் லைன் பவுலர்ஸுக்கு கன்ஃபார்மாக அட்வான்டேஜ் இருக்குது. ஆல் ஆஃப் த டைம் எல்லா டைம்லையும் இருக்குது. பட் நியூ பால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னொரு பக்கம் இங்கிலாந்து டீம் வந்து ஆண்டர்ஸ்டன் ஆப்ஷனுக்கு போகிறக்கான சான்ஸுமே இருக்குது. அந்த வெதரை பொறுத்தவரையும் பெருசாக வந்து ட்ரெயின் வரதுக்கான சான்ஸ் இல்லை. 3வது நாள் மட்டும் லைட்டாக வந்து மலைத்தூரல்கள் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பெருசாக அது கேம் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. பட் 3வது நாள் மழை வந்துச்சுன்னா ஸோ அந்த ரெயின் வந்து பிச்சை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது மேபி டே 4 டே 5 வந்து ஒரு மாதிரி வந்து பிளாக் சைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் சைல் அப்படிங்கும்போது மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக இதாயிரும். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு அங்கிருந்து வந்து அந்த டேர்ன்ஸ் வந்து மறுபடியும் அந்த டே 4 டே 5 கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த மழையை பொறுத்து தான் வந்து டிட்டர்மின் ஆகும். ஸோ அதனால் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். மேபி மழை வரலனா ஓகே, வந்து பிச் ஏதோ அதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதனால் வந்து டாஸில்
ஆர்டரில் வந்து பவுலிங் இருக்கிறக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகம். உங்கள் சைடில் இருந்து நீங்கள் பிளேயிங் லெவலில் வந்து இந்தியன் சைடில் வந்து எந்த பிளேயர்ஸையாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்படி சேஞ்ச் பண்ணால் என்ன ரீசனுக்காக சேஞ்ச் பண்ணுறீங்க? அதில் வந்து இந்த பக்கம் முகேஷ் குமார் இருக்காரு, துருஜுவல் இருக்காரு, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸே கிடைக்காம இருக்கா. டேரெக்டாக மேபி ஃபஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருந்தா அந்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சோ இல்லை தேர்ட் மேட்சோ கொடுத்துருப்பாங்க. ஸோ தோற்றனால மீதி இருக்கிற பிளேயர்ஸுக்கு அந்த சான்ஸ் கொஞ்சம் கொடுக்கறது டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை உள்ளே கூப்பிட்டு வருவீங்க? யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை சொல்லி விடுங்க. ஸோ அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பாய், அப்புறம் பார்ப்போம்.